வெல்கம் டு சாய் கிரியேஷன். இன்னைக்கு கேப்சிகம் பன்னீர் ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிஷல் பேனில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கீ, பட்டை, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு இது எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு நான் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் கூட ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஆனியன் ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இதில் அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி ஒரு 2 தக்காளி 2 தக்காளியை ஆட் பண்ணுறேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கின பிறகு நான் 2 கேப்சிகம் கட் பண்ணிக்கிறேன். ஒன்று ரெட் கேப்சிகம் அண்ட் க்ரீன் கேப்சிகம் ரெண்டும் ஒரு கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா இது கூடயும் நம்ம வதக்கி விடணும். இது ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. அதுக்கப்புறம் இது கூட நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, ரெட் சில்லி, அப்புறம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது கூட நான் சால்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணி இது கூட நல்லா இதை வதக்கி விட்றேன். இது நல்லா வதங்கணும். ஏன்னா இதோடைய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இது நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு. இது கூட நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான் இந்த டிஷ்ஷு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து கப்புள்ஸ்லேருந்து ஆஃபீஸ் போகிறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. பாருங்கள் இதில் நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சமாக இது கூட தண்ணி, இது முழுங்குற அளவுக்கு தண்ணி. ஏன்னா இதோடைய ரா ஸ்மெல் போடணும்ல, அதுக்காக நான் இதை போட்டு லைட்டாக இதை குக் பண்ண போகிறேன். பாருங்கள் இதை நான் கொஞ்ச நேரம் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி எப்படி எந்த அளவுக்கு கலர் பாருங்களேன். இது நல்லா வதங்கின பிறகு நான் கொரியாண்டர் லீஃபை கொஞ்சம் இது மேலே தூவிட்டு நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட அப்படியே ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் குக் பண்ணிங்கன்னா நான் குக் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு, அதோடு இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சூப்பரான கேப்சிகம் பன்னீர் ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.